இன்றைக்கி நம்ம மட்டன் கொத்துக்கறி டேஸ்ட்டில் சேனக்கிழங்கு கொத்துக்கறி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கொத்துக்கறி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 400 கிராம் அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேனக்கிழங்கு வந்து நம்ம நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி கேரட் துருவியில் பெரிய துருவலாகவும் துருவி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்ன துருவலாகவும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சேனக்கிழங்கு துருவலோட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த சேனக்கிழங்கு கொத்துக்கறிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அல்லது கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்ல சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு, சிறு துண்டு பட்டை, கொஞ்சமாக பிரியாணி இலை, இப்போ இது 3ஐயும் போட்டுக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க சேனக்கிழங்கு அதோட சேர்த்து வச்சுருக்க மசாலா பொடி எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் நம்ம அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். சேனக்கிழங்கு நல்லா வெந்து கலர் இந்த மாதிரி மாறி இருக்குது. இப்போ நம்ம இது கூட இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேனக்கிழங்கு கொத்துக்கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்துக்கறியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாருமே இது மட்டன் கொத்துக்கறியான்னு கேட்பாங்க. சாப்பிட்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது தெரியாது சேனக்கிழங்குன்னு. அந்தளவுக்கு இது மட்டன் கொத்துக்கறி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சேனக்கிழங்கு கொத்துக்கறி ட்ரை பண்ணி பாருங்கள்.